சக்தி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. காலையில சரள புஷ்பா கிட்ட போன் பேசிட்டு இருக்கிறப்பவே இந்த மாதிரியெல்லாம் இங்க பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அவசர அவசரமா இங்க ஓடி வந்தேன். இதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதடி. வெற்றி, வெற்றி. அம்மா, வெற்றி எங்கேயோ வெளியே போயிருக்காமா? அப்படியா? சரி. ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரங்கநாயகி. என்னங்க, என்னாச்சு? இல்ல, நம்ம திருமங்கலம் பார்ட்டி ஒருத்தருக்காக 10 லட்சம் ரூபாய் ரூம்ல வச்சிருந்தேன்ல, அது இப்ப காணும் ரங்கநாயகி. என்ன சொல்றீங்க? ரூம்ல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? நீங்க சரியா தேடி இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டேம்மா. 1/2 மணி நேரமா தேடி பார்த்துட்டு தான் வரேன். பணம் அங்க இல்ல. இல்ல, வாங்க நாம இன்னொரு தடவை நல்லா தேடி பார்க்கலாம். வாங்க. அண்ணி, ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புஷ்பா வீட்டுக்கு சக்தி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்ததுக்கும் பணம் காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. மா, நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? சொல்றத கொஞ்சம் விளக்கமா சொன்னதானே புரியும். இல்லடி, மெஸ்ஸ மீட்கணும்னா சக்திக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நம்ம வீட்ல இருந்த 10 லட்சம் இப்ப காணோம். இப்போ வெற்றி வேற வெளியே போயிருக்கான். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா விட தெரிஞ்சிட போகுது. என்ன நீ, சரிதானே? சக்தி, புரியாத பிடிக்காத. இது வட்டி பணமா எங்க அம்மா பணமான்னு இப்ப பாத்துட்டு இருக்க நேரம் கிடையாது. முதல்ல பிரச்சனையை முடிச்சு அனுப்பிச்சு விடுவாங்க இவங்கள. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாத வெற்றி. இது எங்க பிரச்சனை. இதுல உங்க உதவி எதுவுமே தேவையில்லை. என்ன சொன்ன? உங்க பிரச்சனை? ஏன்டி இப்படி பிரிச்சு பேசுற? ஏய், உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் வராம வேற யாரு வந்து ஹெல்ப் பண்ணுவா? ஹெல்ப் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உங்க அம்மாவோட வட்டி பணம் தான் நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் உழைச்சு சம்பாதிச்சு ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா 10 லட்சமா இருந்தாலும் சபா, இந்த கரண்ட் இல்லாம இருக்கவே முடியல. நல்லா வேர்க்குது. என்னம்மா, நீயும் விசிறிக்கோ. அம்மா, நீ சாப்பிட, அக்கா எடுத்துக்கோ. இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா? மா, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? மெஸ் இல்ல, கரண்ட் இல்ல, அவ்வளவுதானே. விடுமா, பாத்துக்கலாம். கரண்ட் இல்லாம எப்படி சக்தி இருக்க முடியும்? ஒரு வேலையும் ஓடாத. நைட்ல நிம்மதியா தூங்க கூட முடியாத சக்தி. எலக்ட்ரிக் பவர் இல்லனா என்னக்கா? நம்ம கிட்ட உமன் பவர் இருக்குல்ல. பொண்ணுக்கு 4 பெண்கள் இருக்கும். பெண்கள் சக்தினா என்னன்னு நாம இந்த ஊருக்கு காட்டுவோம். சூப்பரா சொன்னக்கா, சூப்பர். பிரச்சனைன்னு வந்தா உன்ன மாதிரிதான் தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணணும். நீ எங்கடி போன? என் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னது பாய் ஃப்ரெண்டா? என்னடி சொல்ற நீ? அம்மா, நம்ம கடைக்கு டிஃபன் வாங்குறதுக்கு வருவான்ல 5வது படிக்கிற பையன் அன்வர், அவன் வீட்டுக்கு போய் நம்ம எல்லாருடைய செல்போனையும் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். போன் இல்லனா ஒரு வேலையும் ஓடாதல. அக்கா, இப்ப என்னக்கா பண்ணலாம்? இபி ஆபீஸ் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் புஷ்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆமா, முதல்ல அததான் செய்யணும். அப்போதான் நாம இந்த மெஸ்ஸ நடத்த முடியும்.
அந்த ஆள் இங்க இருந்து போறப்போ என்ன சொன்னார்னு நீங்களாம் மறந்துட்டீங்களா? அவரோட பொண்ணுங்கிறது உண்மைன்னா பணத்தை செட்டில் பண்ணாம மிஸ் நடத்தக்கூடாதுன்னு திமிரா சொல்லிட்டு போனார்ல. அந்த பணத்தை அவர் மூஞ்சில விட்டு எறிஞ்சாதான் நாம இந்த மிஸ் நடத்தணும். மெஸ் நடத்தாம எப்படி நம்ம பணத்தை கொடுக்க முடியும்? முடியுமா? நாம நினைச்சா முடியும். இந்த மிஸ் நடத்தாம பணத்தை கொடுத்துருங்கன்னு சவாலா சொல்லிட்டு போனாங்கல்ல. இந்த மிஸ் நிறுத்தாமலேயே அவங்க கேட்ட பணத்தை செட்டில் பண்ண முடியும். அதுதான் நான் எப்படின்னு உங்ககிட்ட கேக்குறேன். அம்மா, அந்த மிஸ் தானே அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப இத விட்டுட்டு ரோட்ல நின்னு வியாபாரம் பண்ணோம்னா ஊர்ல எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்கடி. அம்மா அம்மா, நீ அழாத. இல்ல, நான் இப்பவே போய் அவங்க கால்ல விழுந்தாவது இந்த மிஸ் நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அம்மா, எங்கம்மா? இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்த உன் தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்கம்மா போச்சு? வயசு போனதும் அதுவும் போயிடுச்சாமா? நான் அனாதையா நின்னப்போ இந்த ஊரு என்ன பேசணும்னு நினைச்சு நீ பயந்து ஒடுங்கி நின்னியாமா? இல்லல்ல, வீட்ல இட்லி சுட்டு எடுத்துக்கிட்டு அத தலையில சுமந்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு வித்து தானே எங்களை வளர்த்த. அப்படி தெரு தெருவா இட்லி வித்து தானேம்மா இந்த மெசையும் ஆரம்பிச்ச. அப்படி தன்னம்பிக்கையோட உழைச்ச நீ இப்போ இப்படி பேசுறியாமா? நீ இந்த மெஸ் நம்ம கையை விட்டு போகாதம்மா. சத்தியமா சொல்றேன், இந்த மெஸ் நம்ம கிட்டதாம்மா இருக்கும். நீ நம்பிக்கையா இரு. நாம முன்னேறும் போது இந்த ஊரே நம்மள வாழ்த்தி பேசுமா. ஆனா கீழே விழுந்துட்டோம்னா வார்த்தையாலேயே நம்மள சாகடிச்சிருவாங்கம்மா. ஊர்க்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணா அது வேற வாயுங்க. இது நார வாயின்னு வடிவேல் டயலாக் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா? அக்கா, உன் பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. ரோட்ல கடை போடுறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல ஒரு நல்ல இடமா செலக்ட் பண்ணணும். அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும். அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னா, நம்ம கடை ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். மத்த ரோட்டு கடை மாதிரி அழுக்கா வேண்டிதான். சக்தி, நீ சொல்ற யோசனை நல்லதா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. அதுக்கு என்ன பண்றது? நம்ம வண்டியை வித்துடலாமா? அக்கா, நீயே சொல்லுக்கா. அந்த வண்டியை வித்தோம்னா எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, அந்த 2 வீலரும் நம்ம வீட்ல சும்மா தானே இருக்கு. அத வித்துடலாமா? நான் இப்பவே மெக்கானிக்கு கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்றேன். சக்திகா, நாம போட போற ரோட்டு கடைக்கு நானே ஒரு பேர் சொல்றேன். சொல்லட்டுமாக்கா? மீனாட்சி மெஸ் ஆன் வீல்ஸ். எப்படி இருக்கு? ரொம்ப கேட்சியா இருக்கு. அதையே வச்சிடலாம். மா, என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? நாங்க விளையாட்டுத்தனமா எதுவும் பண்றோம்னு நினைக்கிறியா? சச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவ்ளோ நம்பிக்கையோட இருக்கிற நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் என் மனசுக்குள்ள அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் வண்டி ரேட்டு. அண்ணா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு RC புக் கூட இருக்கு. ஆமா,
பெட்ரோல் கூட 2 லிட்டர் போட்டிருக்கும். இப்பெல்லாம் பெட்ரோல் என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதெல்லாம் இருந்து என்னமா பிரயோஜனம்? வண்டி ரொம்ப பழசால இருக்கு. வண்டி பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கு. ஆனா அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இத நான் வாங்கிட்டு போனா கூட எடைக்கு தாமா போட முடியும். அண்ணா, இந்த வண்டியை எடைக்கு போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன ஒரு 5-6 கிலோ பேரிச்சம்பழம் கிடைக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்க இடத்த காலி பண்ணுங்க. அப்ப வண்டியை விக்கிற ஐடியா யாருக்கும் இல்லையா? விக்கல. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு மெக்கானிக் ரவி. மெக்கானிக் ரவி கிட்ட எல்லாம் நான் வண்டி விக்கிறதா இல்ல. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஸ்வீட்டிக்கு நம்மளை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்ல. இல்ல ஸ்வீட்டி? புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, கையில காசு இருக்குன்னு நம்பிதான் பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? தம்பி, எப்பவும் போல இந்த பில்லு கணக்குல தான் சேரும்னு நினைச்சோம். அதனாலதான் பட்ஜெட்ல அத சேர்த்து போடல. இப்படி திடீர்னு பணம் கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அதுக்கு நான் என்னக்கா பண்றது? கடனுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா நாங்க பிழைக்க முடியுமா? புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. 2 வீலரை வித்து அந்த பணத்தை நாங்க கொடுத்திருப்போம். அதையும் விற்க முடியல. இது எல்லாத்தையும் மிஸ் கணக்கிலே வச்சிருங்க. அடுத்த மாசம் நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுறேன். வேணும்னா உங்க அப்பாவுக்கு கூட ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப கடன் நிர்வாகத்தை நானே அண்ணனும் தான் பாத்துக்கிறோம். மீனாட்சி அம்மா எங்க கடைக்கு பழைய கஸ்டமர்ங்கிறதால அவங்க மெசேஜ் மட்டும்தான் கடனுக்கு சப்ளை பண்ணோம். ஆனா அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்களால கடன் கொடுக்க முடியாது. ஒண்ணு பணத்தை கொடுங்க, இல்லைன்னா பொருள் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். டே அன்பு, இங்க வா, எல்லாத்தையும் மடியில் ஏத்துறா. தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க தம்பி. இவங்க முதல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க. அந்த வியாபாரத்துக்காக வீட்டுக்கு வந்து இறங்கின பொருளை திருப்பி எடுத்துட்டு போவேன்னு சொல்லாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க முதல்ல உங்க அப்பாவுக்கு போனை போடுங்க, நான் பேசுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொல்றா. மீனாட்சி அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. குடு. மீனாட்சி அம்மா. அண்ணாச்சி, தம்பி பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்குச்சு. ஆனா பணம் கொடுக்கலன்னா பொருளை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்லுது. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணாச்சி. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. இப்பெல்லாம் யாரும் கடன் கொடுக்கூடாதுன்னு பசங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கம்மா. அவங்க சொல்ல மீறி என்னால ஒன்றும் பண்ண முடியாதும்மா. பணம் இருந்தா பொருளை வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொருளை திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மா. கோச்சுக்காதீங்கம்மா. எத்தனை பேத்துக்கு இப்படி பண்றது பணம் இல்லாம? இப்ப என்னம்மா பண்றது? பொருளெல்லாம் எடுத்துட்டு போங்க. டேய், எல்லா பொருளையும் ஏறா. என்னங்க? என்ன மீனாட்சி அம்மா, வீட்டுல இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க போல. ஆமா சேட்டு, நகையெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதான் ஒரு மாசம் உங்ககிட்ட டியூஷனுக்கு விடலான்னு. நீ ஆரம்பிச்சிட்டியாடி? சும்மா ரெடி. விடுங்க மீனாட்சி அம்மா, சின்ன பொண்ணு தானே. எனக்கே ஹிந்தி மறந்து போச்சு. உங்க கூட தமிழ் தானே பேசிட்டு இருக்க. இந்த நகையெல்லாம் அடகு வச்சா எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்து சொல்லுங்க சேட். சொல்றேம்மா. என்ன மீனாட்சி அம்மா, நேற்று மெஸ்ஸில் கலாட்டான்னு கேள்விப்பட்டேன், நிஜமாவா? இன்னைக்கு மெஸ்ஸை திறந்தாச்சா இல்லையா?
இல்ல நீங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கிறத பார்த்தா மெஸ்ஸ திறக்கல போல தெரியுது. சேட்டு, எங்க அம்மாவும் நாங்க 3 பொண்ணுங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா எங்க அப்பா இருக்கால நீதிமணி, மனசார வாழ்த்து சொல்லிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா மெஸ்ல சண்டை நடந்துச்சா, மெஸ்ஸ திறக்கலையான்னு சோகமா பேசிட்டு இருக்கீங்க. சாரிம்மா, எனக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல. யமுனாக்கா சூப்பர்க்கா. பெத்தாப்பனே இப்படி அநியாயம் பண்ணியிருக்கானே, உங்களுக்கு சங்கடமா இல்லையாம்மா? மத்தவங்க பார்வையில இது சங்கடமா இருக்கும். ஆனா அந்த சங்கடத்தோட நாங்க சவாலை ஏத்துக்கிட்டோம். மீனாட்சி பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ரோட்டு கடை போட்டு மெஸ் திருப்பி வாங்கினாங்கன்னு இந்த ஊரையே நாங்க சொல்ல வைக்க போறோம். நீங்க வேணா பாருங்க. ரோட்டு கடை போட போறீங்களா மீனாட்சிம்மா? இவ்வளவு நாளும் உங்க கைப்பக்குவத்தை சாப்பிட்றதுக்கு உங்க மெஸ்ஸை தேடி வந்தோம். இப்போ உங்க கைப்பக்குவம் எங்களை தேடி வரப்போதா? நல்லா இருக்கு மீனாட்சிம்மா. மதுரை மீனாட்சிம்மா எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றி சேட்டு. மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. ₹1,40,000 வருதுமா. சரி கொடுங்க சேட்டு. ஆளுக்கு கொஞ்சம் கவரிங் நகையை வாங்கி போட்டுக்கலாமா? அப்பதான் ஊர்க்காரங்க வாயை நம்ம அடைக்க முடியும். சக்திகா நீ கிரேட்கா. சொல்லுங்கம்மா, என்ன டிசைன்ஸ் பாக்குறீங்க? 1 கிராம் கோல்டு கவரிங், 2 கிராம் கோல்டு கவரிங், 3 கிராம் கோல்டு கவரிங், பல டிசைன்ஸ் இருக்குமா, பல வெரைட்டில இருக்கு. எது வேணாலும் பாருங்கம்மா. எது வேணும்னு எங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. நீங்க புதுசா இருக்கிற டிசைன் எல்லாம் எடுத்து காட்டுங்க, நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே புது டிசைன்ஸ் தான்மா. ஏமா ஏதாவது ஃபங்க்ஷன்ல போற மாதிரி நகை வேணுமா? மேரேஜ் ஃபங்க்ஷனா இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனா? அண்ணே காது குத்துற ஃபங்க்ஷன். காது குத்துற ஃபங்க்ஷனா? ஆமா அண்ணே, எங்க கழுத்துல கையில காதுல நகை இல்லனா ஊர்க்காரங்க யாரும் எதுவும் கேட்க கூடாதுல்ல, அதுக்காக அவங்க காதுல குத்துறதுக்காக. ஹே, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சக்தி, இந்த செயின் நல்லா இருக்குல்ல? அக்கா ரொம்ப பெரிய செயின்லாம் வேண்டாம்க்கா, கவரிங்னு காட்டி கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி நீ எந்த மாதிரி நகை போட்டிருந்தியோ அதுக்கேத்த மாதிரி சிம்பிளாவே எடுத்துக்கலாம்க்கா. சரி ஓகே. நல்லா இருக்குடி. எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது எடுத்துக்கோ. நல்லா நல்லா இருக்கா? இருக்கு. எனக்கு இது போதும். தம்பி, இந்த நகைங்கெல்லாம் கருக்காம இருக்கும்ல? கருக்காதுமா, 6 மாசம் கேரண்டி. 6 மாசத்துக்கு அப்புறம் கருத்து போயிடுமா? தண்ணி படக்கூடாது, சோப்பு ஷாம்பு எதுவுமே படக்கூடாது. அப்படி இருந்தா 1 வருஷத்துக்கு கருக்காதுமா. அப்போ 1 வருஷத்துக்கு நாங்க குளிக்காம இருக்கணும்னு சொல்றீங்களா? சும்மா ரெடி. குளிக்கும் போது நகையை கழட்டி வச்சுட்டு குளிக்கணும். ஒரு டவுட் கூட கேட்க கூடாது, உடனே வந்துருவீங்களே. சரிண்ணே, இதெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு பில்லு போடுங்க. 950 ரூபாமா. 950 ரூபாயா? இன்னும் நான் கொஞ்சம் காசு போட்டாலே ஒரிஜினல் நகையை வாங்கிருவேன். சும்மா கொடுங்கம்மா, எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். சரிம்மா. இத அவ பையில போடு. உள்ள வச்சிருவா. அம்மா, இப்போ நேரா அண்ணாச்சியோட மளிகை கடைக்கு போலாம். அந்த லிஸ்ட கொடுத்துட்டு வந்துட்டா அப்பதான் சீக்கிரம் நம்ம ரோட்டு கடையை போட முடியும். அவர் கடைக்கு எதுக்கு போனோம்? நம்ம வேற மளிகை கடைக்கு போலாம். இல்லக்கா, அண்ணாச்சியோட மளிகை கடைக்கு தான் நம்ம போறோம். இல்லனா கையில கழுத்துல எதுவும் இல்லாம நாம அண்ணாச்சி கடைக்கு போயிருப்போம். அப்புறம் அத பத்தி வேற ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் அதெல்லாம் யோசிச்சு தானமா அந்த ஐடியாவை நான் சொன்னேன். வாமா. கொஞ்சம் நில்லுங்க.
பழைய வண்டி வாங்குறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. அத நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. நம்ம வாங்க போறது பழைய வண்டி தானே, அதுல என்ன டெக்னிக் இருக்கு? இருக்குக்கா. நமக்கு ஒரு வண்டி பிடிச்சு போச்சுன்னா உடனே அது என்ன ரேட்டுன்னு நம்ம கேட்க கூடாது. அப்படி நம்ம கேட்டா அவங்க குறைச்சு தர மாட்டாங்க. அதனால நமக்கு பிடிச்ச வண்டிய நம்ம மனசுக்குள்ளேயே மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுக்கணுமா? அக்கா ஒரு நிமிஷம். யூ கண்டினியூ. என்னடி மனசுல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டியா? என்னடி கிண்டலா? வண்டியவே இன்னும் பார்க்கவே இல்ல. ஹே துர்கா, அவ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தா நீ குறுக்க புகுந்து டிஸ்டர்ப் பண்றியே. நீ சொல்லு சக்தி. எதுல விட்ட? பிடிச்ச வண்டிய மனசுல மார்க் பண்ணி வைக்கணும். அப்புறம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2-3 வண்டிய ரேட் கேட்டு பில்டப் பண்ணணும். ஃபைனலா நமக்கு பிடிச்ச வண்டிய ரேட் கேட்டு பேசலாம். கடைக்கு வந்த பார்ட்டிங்களை விட்டுறக்கூடாதுன்னு கடைக்காரனும் கேக்குற ரேட்டுக்கு வண்டியை கொடுத்துருவாங்க. இதுதான் டெக்னிக். புரிஞ்சுதா? மெக்கானிக் செட்டு 2 கடை தள்ளி இருக்குமா? ஐயோ, வெல்டிங் கடைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கோம். பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் எதுவும் ஒழுகுதாமா? இங்க வெல்டிங் வைக்க முடியாதுமா, கேஸ் வெல்டிங் தான் வைக்கணும். ஐயோ அண்ணா, நான் என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வண்டியில தொங்குற மாதிரி 4 பக்கமும் சட்டை மாட்டணும். அப்புறம் இங்க ஒரு கொக்கி, அந்த பக்கம் ஒரு கொக்கி, அப்புறம் இந்த பக்கம் 2 கொக்கி. எதுக்குமா கொக்கி மாட்ட சொல்றீங்க? இந்த வண்டியில நாங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம், அதுக்கு தான் சொல்றோம். இந்த வண்டியில ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்க? அண்ணே, கேள்விய கேட்காம கொக்கிய பத்த வச்சு கொடுங்கண்ணே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. நீங்க எப்படி கொக்கி மாட்டணும்னு சொல்லுங்க, நான் பத்த வச்சு கொடுத்துறேம்மா. அண்ணா, இந்த ஆங்கிள் இருக்கும்ல சட்டை மாதிரி, அந்த மாதிரி போட்டுருங்கண்ணா. சரிம்மா. இந்த பக்கம் 4 கொக்கி, அந்த பக்கம் 4 கொக்கி, அந்த பக்கம் 4 கொக்கி, அந்த மாதிரி போட்டுருங்க. சரி. அந்த ஆங்கிள் கொக்கி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சரி. இந்த சைடு போட்டு கொடுத்துருங்க. சரிம்மா. அண்ணா எவ்வளவு ஆகும்ண்ணா? 500 ரூபா ஆகுமா? அண்ணா பார்த்து சொல்லுங்கண்ணா. ஒரு 100 ரூபா வேணா கம்மி பண்ணி தரேன். சரிண்ணா, நீங்க பண்ணுங்க. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏய், வண்டி எடுத்து முன்னாடி தள்ளு, முன்னாடி தள்ளு. ஓ, அக்கா திருக்கா, நீங்க ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிக்கா. ஆமா மீனாட்சிமா, முன்னாடியே நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? வீட்டுல கரண்ட் இல்லையா என்ன? இல்ல வந்ததும் ஃபேனை போட்டு விடுவீங்க, டீ காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்பீங்க, நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுப்பீங்க, அதாம்மா கேட்டேன். ஓ, இது அந்த நீதிமணியோட வேலை தானா? அட விடுங்கம்மா, இதையெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிச்சு வருவீங்கம்மா. அப்ப நான் வர்றேம்மா. வாங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க? அதான் வண்டி வாங்கியாச்சு, மளிகை பொருளும் வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம்? சக்திகா சொல்லு. அடுத்து என்ன? கடையா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அம்ப்ரெல்லா இருக்கா? இருக்குமா. கொஞ்சம் பெருசா வேணும்னா? இதோ இருக்குமா, பாருமா. இது நல்லா பெருசானா? ஆமாம்மா, நல்ல பெரிய கூட தான். அக்கா
நம்ம இதையே வாங்கிடலாம். இதே எதுக்கு நீ வாங்குற? பெரிய பெரிய செல்போன் கடையில சொன்னா அவங்களே கொடுத்துருவாங்கல்ல. அக்கா, அதுல அவங்களுடைய விளம்பரம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்குக்கா? நம்ம புதுசாவே வாங்கிடலாம். சரி. அண்ணா, இந்த அம்ப்ரெல்லாவை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, பேக் பண்ணிடு. சக்தி, கடைக்கு நல்லதா ஒரு டேபிள் வாங்கணும். விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ரேட்டு போட்டுலாம் வாங்க வேண்டாம்க்கா. அண்ணா, போர்ட்டபிள் மடக்கிற மாதிரி பிளாஸ்டிக் டேபிள் வச்சிருக்கீங்க? இருக்குமா, அங்க பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. நல்லா இருக்குமா, பாருங்க. அது ஓகே இல்லக்கா? பரவாயில்ல. அண்ணா, அதையும் பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. அக்கா, அப்புறம் பாக்ஸ், சின்ன சின்ன வாளி, இது எல்லாமே வாங்கணும். நம்ம அதெல்லாம் வாங்கிடலாம்க்கா. அண்ணா, இதை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். கடவுளே, கடவுளே, 25 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் என் 3 பெண் குழந்தைங்களோட என்ன அனாதையா விட்டுட்டு போனப்ப கூட நீதான் என்ன கை கொடுத்து தூக்கி விட்ட. நான் பல சவால்களை சந்திச்சு இந்த மெஸ்ஸ ஆரம்பிச்சு என் சொந்த கால்ல நின்ன. இப்போ என்ன மாதிரியே என் பொண்ணுங்க புதுசா ரோட்டு கடை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீதான் கூட இருந்து மீனாட்சி பொண்ணுங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். சரிம்மா, முதல் நாள் வியாபாரத்துக்கு நீங்க எத்தனை கிலோ அரிசி போட போறீங்க? 1 கிலோ அரிசி போட்டா எத்தனை இட்லி வரும்? 50 இட்லி வரும்னு வையேன். முதல் நாளே நம்ம அகலமா கால் வைக்க வேண்டாமா? நிதானமாவே ஆரம்பிக்கலாம். அம்மா, 3 கிலோ போடலாமாமா? ஒரு 150 இட்லி வரும். அது போதும்மா. இல்ல சக்தி, நாம பாத்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். கண்டிப்பா ஒரு 250 இட்லி மேல விக்கும். அதனால 5 கிலோ அரிசி போடலாம். இல்ல யமுனா, சக்தி சொல்ற மாதிரி 3 கிலோவே போடலாம். வியாபாரம் நடக்கிறத பார்த்து நாளைக்கு கூட்டி போட்டுக்கலாம். இல்லம்மா, யமுனக்கா நம்பிக்கையோட சொல்றா. அதையே நாம ரிஜெக்ட் பண்ணணும். அக்கா சொன்ன மாதிரியே நம்ம ஒரு 5 கிலோ போடலாம். சக்தி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளு. அம்மா, மேய்ந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தானே கேட்க போறேன். ஆமாமா. அதோ அவ இருக்காளே, அவளே தின்ன சொல்லிடலாம். அவ்வளவுதான். சக்திகா, என்ன எனக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்களா? இல்லடி, இட்லினா நீ பேய் மாதிரி மூஞ்சி திருப்பிப்பல. அத ஞாபகம் வச்சுதான் சக்தி சொல்றா. இல்லையா சக்தி? 2 அக்காவும் சேர்ந்துட்டா என்ன ஓட்டு ஓட்டுறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிக்கன் பிரியாணி செய்யறப்ப மட்டும் வளர்ற புள்ளன்னு சொல்லி குஸ்கா மட்டும் நான் சாப்பிட்டேன். லெக் பீஸ் எல்லாம் உங்க 2 பேருக்கு தானே கொடுத்தேன். அதுக்கு காட்டுற நன்றி கடன்லாம் இதுதானா? பாரு இவள. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிக்கன் பீஸ் மிச்சமாகறப்ப மட்டும் என் ஞாபகம் வராத உங்களுக்கு? இட்லி மிச்சமானா மட்டும் சட்டுன்னு ஏன் ஞாபகம் வந்துரும். அப்படிதானே? சரி சரி, யமுனாக்கா சொன்ன மாதிரியே 5 கிலோ அரிசி போடலாம். இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற இந்த முதல் பயணம் பெரிய வெற்றி பயணமா இருக்கட்டும். சரி, நீங்களும் அள்ளி போடுங்க. துர்கா, அள்ளி போடு.
இப்ப நாம 4 பேர் போட்டதும் 1 கிலோ இருக்கும். ஆ? ஒரே ஒரு ஓலை குடிசைதாம்மா. அவங்க அப்பா அம்மா தினக்கூலி வேலைக்கு போவாங்க. அந்த வேலைக்கு போனாதான் அவங்க 3 பேரும் சாப்பிட முடியும். ஆனா தன்யா மனசுல படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியம் இருந்துச்சுமா. அந்த லட்சியத்தை அடையறதுக்காக அப்பா அம்மா கூட தினமும் தினக்கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டே படிக்கவும் செஞ்சாங்க. அப்போ அவங்க கையில கரண்ட் ஷாக்கெல்லாம் அடிச்சு காயெல்லாம் ஏற்பட்டுச்சுமா. ஐயோ, ஆனாலும் அவங்க கலெக்டர் படிப்பை கைவிடலம்மா. தினக்கூலி வேலை பார்த்துக்கிட்டே அவங்க படிச்சாங்க. முதல் தடவை எக்ஸாம் எழுதினப்பவே பாஸ் ஆகி இந்திய அளவுல 410வது இடத்தை புடிச்சு கலெக்டராவும் ஆனாங்க. அது மட்டும் இல்லம்மா, கேரளாவோட முதல் பழங்குடி பெண் ஐஏஎஸ்ங்கிற பெருமையும் அவங்களுக்கு தான் கிடைச்சதுமா. என்னுடைய ரோல் மாடல் அவங்கதாம்மா. நானும் அவங்கள மாதிரி உங்க கூட ஹோட்டல் வேலையை பார்த்துக்கிட்டே படிக்கவும் செய்வேன். படிச்சு பாஸ் ஆகி கலெக்டர் ஆவேன். நீ நம்பிக்கையோட இருமா, எதுக்கும் கவலைப்படாத. எங்கம்மா? துர்கா, அந்த கடப்பாரை எடு. இங்கதான் எங்கேயோ இருந்தது. இந்த இடத்துலதான் அப்படியே புதைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கம்மா? கல்லே இல்ல. இங்கதான் எங்கேயோ இருந்துச்சுமா. யமுனா, அந்த இடத்துல தோண்டி பாரு. ஒருவேளை அப்படியே புதைஞ்சிருக்குமோ என்னமோ. எங்கம்மா? நல்லா தோண்டி பாருமா, அப்பதானே தெரியும். மண் மூடி இருக்குமா. இந்த சைடு வா. இந்த சைடா? இங்கேயா? இங்க தோண்டி பாரு. முன்னாடி போக்கா. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமா வந்து தோண்டு. இப்படி வா. இல்லடி, அங்க இருக்க வாய்ப்பு இல்ல. இங்க பாரு. பாத்துமா, கால் பாத்து. சக்தி, நீ இப்படி வா. இல்லம்மா. எங்க? இந்த பக்கமா வந்து தோண்டு. பல வருஷமா பயன்படுத்தாம விட்டதுனால இந்த கல்லு மழுமழுன்னு ஆயிடுச்சு. இதுல ஆட்டினா மாவு வராது. என்னம்மா திடீர்னு இவ்ளோ பெரிய குண்டு தூக்கி போடுற? இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? கல்லு மழுமழுப்பா இருக்கும்னு முன்னாடியே யோசிச்சிருக்க வேண்டியதானே. யமுனா, இப்ப நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? தெற்கு வாசல் இருக்குல்ல, அம்பிக்கல்ல கொத்துற ஆளுங்க இருக்காங்க. நான் வேணா அவங்கள ஒரு ஆளை போயிட்டு கொத்தா தூக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சக்தி, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? பாத்துக்கோ. ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும். மாமியார் வீட்ல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை சரி பண்ண எப்படி ஓடுறாரு பாருங்க. சில பேரும் வாச்சிருக்காங்களே. என்னடி பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. கையை அறுத்துக்கிட்டு நின்னா கூட ஏன்னு கேக்குறதுக்கு நாதி இல்லாத ஒருத்தன் தான் எனக்கு வாச்சு. ஐயோ அக்கா, துர்கா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா, அத போய் நீ சீரியஸா எடுத்துக்கிற. உன் வாழ்க்கை எப்படியேவா போக போகுது? உனக்கான வாழ்க்கைய நீயே உண்டாக்க போற. அது வரைக்கும் நீ சந்தோஷமா இரு. சாரிக்கா. டைம் ஆயிட்டே போதே சக்தி. வெற்றிக்கு ஒரு போன் போட்டு என்னன்னு கேளு. நம்ம போன் தான் அன்வர் வீட்ல சார்ஜ்ல இருக்குல்ல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க ஐயா, வாங்க. மாமா, சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டீங்க. கெத்து மாமா நீங்க. அம்மா, கிரைண்டர் எங்கம்மா இருக்கு? ஐயா, அதுவும் அங்க இருக்கு பாருங்க. ஏமா, கிரைண்டர்னு சொன்னாரு, ஆட்டுக்கல்ல காமிக்கிறீங்க. இதுவும் கிரைண்டர் தான். நீ
என்ன இது கரண்ட்ல ஓடாம கையில ஓடுற கிரைண்டரு. இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி ஆட்டுக்கல்லை யூஸ் பண்றது இல்லப்பா. நாங்களும் இதெல்லாம் யூஸ் பண்றதே இல்ல. வீட்ல கரண்ட் இல்லாததால தான் இதை எடுத்தோம். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாம இதை கொத்தி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஏ துர்கா, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா ரெடி. பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம பேசிட்டு இருக்க. அட்வைஸ். சரி வேலைய ஆரம்பிப்போம். ஐயா நீங்க போங்க. தம்பி நீங்க உட்காருங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா, நான் அப்படியே நிக்கிறேன். ஐயா, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? முதல்ல வேலையை முடிச்சிடுறோமா, அப்புறம் டீ குடிக்கிறேன். சரி. யமுனாக்கா, அந்த கல் எடுத்து உள்ள வை. சரிங்க. வை வை, சீக்கிரம் வை. இதுல எப்படி மாவாட்டுறது? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்ன. இப்போ எங்களையும் கேள்வி கேக்குற? ஓகே ஓகே, நான் வீடியோஸ் பார்த்து மாவாட்டிக்கிறேன். எனக்கு எல்லாமே கத்துக்க தெரியும். ஓகே. ஐயோ, செல்போன் தான் அன்வர் வீட்ல சார்ஜ்ல இருக்கே. டபுள் அக்காஸ், என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்படி வா வழிக்கு. முதல்ல இந்த குழியில இருக்கிற அரிசியெல்லாம் வெளியே எடு. என்ன வெளியே எடுத்து எங்க வைக்கிறது? அதோ இந்த உரல் சுத்தி இடம் இருக்குல்ல, அந்த ஓரமா தான் வைக்கணும். முதல்ல கல்லை எடு. ரொம்ப தான் பண்ற. குழிக்குள்ள அந்த அரிசி இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து சுத்தி ஓரமா வை. நல்லா
இரு. பண்ணு பண்ணு. முதல்ல அந்த குழவி எடுத்து அந்த குழிக்குள்ள வை. அதுக்கப்புறம் இந்த சுத்தி இருக்கிற அரிசி இருக்குல்ல, ஒரு கையால இந்த குழவிக்கல்ல ஆட்டணும், இன்னொரு கையால அந்த குழிக்குள்ள இந்த அரிசி எல்லாத்தையும் தள்ளணும். இந்த மாதிரி சுத்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சிருச்சு. மாவரைக்க இப்படி மட்டும்தான் ஆட்டணுமா? கிளாக் வைஸா ஆட்டலாமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா ஆட்டலாமா? உனக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி ஆட்டிக்கோ. ஆட்டுறேன். அக்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கா. நின்னுக்கிட்டு தான் ஆட்டணுமா இல்ல உட்காந்துக்கிட்டு ஆட்டலாமா? ஏன் படுத்துக்கிட்டே ஆட்டேன்? நக்கலு போட்டனு வை. ஏய், உட்கார்ந்துட்டே ஆட்டு. துண்டெடு. இந்தா. அம்மா, இந்தாங்க இந்த பால் குடிங்க, அப்படியே மாத்திரை போடுங்க. இந்தாங்க. என்னடி அப்புறம் போட்டுக்கிறேன் போ. அம்மா ரங்கநாயகி, மறந்தே போயிட்டேன் பாரு. நம்ம மணப்புறம் கணேசன் இருக்கல்ல, அவன் 2 மாசம் வட்டி பணம் தரவே இல்லை. நாளைக்கு என்ன ஏதுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாமா? நாம் எதுக்குங்க போனோம்? அதான் வெற்றி வந்துட்டான்ல, அவன் அந்த வட்டி பணத்தையும் அந்த கணேசனையும் அள்ளி போட்டு வந்துருவான். என்னடா? இல்லம்மா, நான் அங்கெல்லாம் போகல. போலையா? என்ன இன்னைக்கு உன் பேச்சு ரொம்ப புதுசா இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி வட்டி பணம் தராதவங்கள அடிச்சு உதச்சு வசூல் பண்ண நீ தானே போவ. இன்னைக்கே போக முடியாதுன்னு சொல்ற. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ கொஞ்சம் திருவாய் மூடிட்டு இருக்கியா? அவ மேல எதுக்குடா கோவப்பட்டு இருக்க? வழக்கமா நீ பண்ற வேலையை தானே அவ சொல்றா. இதுல என்ன தப்பு இருக்கு வெற்றி? அம்மா இல்லம்மா, வேணாம், நான் கிளம்புறேன். இங்க இருந்தேன்னு வைங்களேன், இதோ நிக்கிறாளே இவ வாய கிளறி பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பா. ஏய், வெற்றி எங்கயோ போயிட்டு வந்திருக்கான், அதான் இப்படி மூட் அவுட்டா போறான். அவன் அங்க தாண்டி போயிருக்கணும். அங்க என்ன நடந்துச்சோ யாருக்கு தெரியும்? அங்கன்னா எங்கம்மா? அங்கடி. ஓ, சக்தி வீட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்றியா? சத்தியமா சொல்றேன்ப்பா, நாமெல்லாம் அவங்களுக்கு தலை வணங்கி மரியாதை கொடுக்கணும். சரி, மரியாதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எக்காரணத்துக்கு ஒண்ணு உதாசீனெல்லாம் படுத்தக்கூடாதுப்பா. பாவம் பாவங்க. இந்த வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கு, சொன்னதை செய்யறதுக்கு அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம நிம்மதியா வாழவே கூடாதுன்னு 2 பேரு கங்கணம் கட்டிக்கிட்டு இங்கே சுத்திக்கிட்டு இருக்குங்க. சக்தி வீட்டுல இது எதுவுமே கிடையாது, ஆனா இங்க இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் அங்க கொட்டி கிடக்கு. அப்பா, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலப்பா. ஆமாப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். போ, இல்லைன்னா நானும் சக்தி வீட்டுக்கே போய் செட்டில் ஆயிடுவேன்ப்பா. இவ்வளவு நேரம் சக்தி வீட்டுல இருந்துட்டு தான் வரேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு வந்திருக்கலாமோன்னு மனசு ஏங்குது. என்ன? போதும், வாங்க வாங்கன்னு சொல்றேன், வாங்க. அக்கா, இட்லி ரெடி ஆயிடுச்சா? சட்னி தாளிச்சிடலாமா? இல்ல சக்தி, வடலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எல்லா லேடிஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. ஆம்பளனா சும்மா வேடிக்கை பார்த்து நிக்க கூடாதுல்ல. நானும் என் சார்பில் ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். நான் வேணா உங்க எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க சும்மா உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன்.
அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா. நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. நான் போய் உங்க எல்லாருக்கும் சூப்பரா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ போடுறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, முதல்ல உங்களுக்கு டீ எல்லாம் போட தெரியுமா? ஆஹா. ஹலோ, என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? சூப்பரா டீ போடுறது எப்படின்னு உங்க தங்கச்சி சக்தி நேத்து தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. சக்தி, நேத்து தானே சொல்லி கொடுத்த, சொல்லு. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாம்மா, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. என்ன சக்தி, வெற்றி தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். நான் இப்பவே கிச்சனுக்கு போய் சக்தி சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பரா உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். இதோ வந்துடுறேன். என்ன சக்தி? அத்தை, என்ன கீழே வந்திருக்கீங்க? தலை வலிக்குதா? நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு தரவா? இல்லம்மா, தலைலாம் ஒண்ணு வலிக்கல. வெற்றியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அவன் என்னடான்னு பார்த்தா வீட்லயே ஆளை காணல. ஏன் பூஜா, நீ அவனை எங்கேயாச்சும் பார்த்த? வெற்றி எப்படியோ மறுபடியும் சக்தியை தேடிதான் போயிருப்பான். விடக்கூடாது. இந்த விஷயத்த வச்சு ஏதாவது பெருசா சம்பவம் பண்ணிடணும். பூஜா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வெற்றியை நீ பாத்தியா இல்லையா? அது இல்ல அத்தை, நான் பார்க்கல. நீங்க வேணா அவனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்களேன். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டீ தூள் போட்டா கரெக்டா இருக்கும். அத்தை, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. எங்க போனான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆட, நானே வாழ்க்கையில முதல் வாட்டி. ஆஹா, அம்மா அடிக்கிறாங்களே. ஐயோ. அம்மா சொல்லுங்கம்மா. வெற்றி எங்கப்பா இருக்க? வெற்றி, அம்மா, இன்னுமா டீ நான் வந்து- போடுறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சக்தி பார்த்துட்டு வர சொன்னா. அது நார்மலா பேசுங்க. இல்லப்பா, நான் சும்மா தான் கூப்பிட்டேன். என்னம்மா, ஏதாவது அர்ஜென்டான மேட்டராமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. உன் கூட சேர்ந்து ஒரு டீ குடிக்கலான்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். பரவாயில்லப்பா, நீ எங்கேயாவது முக்கியமான வேலையா இருப்ப. அதை நல்லபடியா முடிச்சிட்டு வா வெற்றி. நான் வீட்டுல வெயிட் பண்றேன். சரிம்மா. அப்பாடா, இனிமே நம்ம நிம்மதியா டீ போடலாம். ஒரு டீயாவது நிம்மதியா போட விடுறாங்களா? டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிடுவோம். மூணு பேருக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு கிளாஸ் எங்க? இது வெற்றி போட்டு கொடுக்கிற டீ. இந்த டீ சாதாரணமா இருக்கலாமாடா? இருக்கவே கூடாது. சும்மா சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல பட்டைய கலப்புற மாதிரி இருக்கணும்.
ஆ நம்ம வீட்ல எஜமா, அத்தை வீட்ல வேலைக்காரன். அடடா தலைவா, எல்லா டைட்டிலும் நமக்கு பொருத்தமா இருக்கே. சக்தி, இதோ வந்துட்டேன். டாப்பு டக்கர் டீ, ஸ்ட்ராங்கான டீ, வெற்றி போட்ட ஜிஞ்சர் டீ. வாங்கம்மா வாங்க, வந்து இந்த டீய குடிச்சு பாருங்க. இந்த டீ அம்மா, இது உங்களுக்கு தான். யமுனா, கொடுங்க. உங்களுக்காக இஞ்சி ஏலக்காய் போட்டு தட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்க வழக்கமா குடிக்கிற மாதிரி இல்லாம டபுள் ஸ்ட்ராங்கான இஞ்சி டீமா. யமுனா, அடுத்து உங்களுக்கு ஒரு ஆமாவோட, அப்புறம் கொஞ்சம் கட்டி சட்னி. இதெல்லாம் கொஞ்சம் தானமா கொடுக்குறீங்களா? ஓ, இதெல்லாம் மெனு சொல்லிட்டு தான் தானம் கேப்பீங்களோ? ஆமாமா, மத்தவங்களோட நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்ல, இல்லனா 10 பேரோட நானும் ஒருத்தன் ஆயிடுவல்ல. ஓ பிச்சைக்காரர் சார், நீங்க இப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரமே ஃபேமஸ் ஆயிடுவீங்க. உங்க வார்த்தை பழிக்கட்டும். அப்புறம் நான் சொன்னது, ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா, இன்னும் வியாபாரமே ஆகல. முதல்ல போனி ஆகட்டும், அப்புறம் தர. யமுனக்கா பசிக்குதுன்னு சொல்றாருல, கொடுத்துடலாம். கொடு. இல்லம்மா இல்லம்மா, பசிலாம் இல்லம்மா. போனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடுங்க. நான் அப்படி ஓரமா மூலையில உட்காந்துருக்கேன். என்ன சக்தி, இவன் நம்மளை விட்டு இப்ப போக மாட்டான் போல இருக்கே. ஐயோ விடுக்கா. வாங்க வாங்க வாங்க, புதுசா கடை திறந்திருக்காங்க. வாங்க, இட்லி பூரி எல்லாமே சூடா இருக்குது. வாங்க 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 வாங்க. ஐயா வாங்க ஐயா, இட்லி சூடா இருக்கு, இட்லி பூரி எல்லாமே சூடா இருக்குது. நிப்பாட்டுங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இன்னும் போனி அவ்வளவு சொன்னலம்மா. போனி ஆனதானே எனக்கு தானம் பண்ணுவீங்க. என்னால முடிஞ்ச சின்ன உதவியை நான் செய்யறேன். ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயா புது கடை திறந்திருக்கு. வாங்க, இட்லி சூடா இருக்கு. வாங்க வாங்க, நம்ம கடை தான், சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. புதுசா இட்லி கடை திறந்திருக்கு, சூடா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ ஹலோ, இதெல்லாம் வேணாண்ணே, நீங்க அமைதியாவே இருங்க, அவங்களா வரட்டும். சரிம்மா சரிம்மா, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா. அண்ணா வாங்க வாங்க வாங்க, இட்லி கடை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல, வீட்டுல அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குமா? இது எங்க அம்மா மீனாட்சி அம்மா பண்ணி கொடுத்த கேசரி தான். நான் ஒரு மேரேஜ் கேட்டரிங் கான்ட்ராக்டர்மா. திடீர்னு இன்னைக்கு என்கிட்ட வேலை பார்க்குற 4 பேர் லீவ் போட்டானுங்கம்மா. கல்யாண வேலைக்கு சமைக்கணும், அது டிலே ஆகக்கூடாது. நீங்க எல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் கூட வந்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் போட்டு தரமா. எங்க ஓடிட்டு இருக்கா? அங்க பாருடி. மா, அத்தை போடுற சீனு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுமா. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஐயோ, ஏய் ரங்கநாயகி, என்ன இதெல்லாம்? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி ரங்கநாயகி. அம்மா, என்னமா ஆச்சு? ஏமா திடீர்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எந்திரிமா. சொன்னா கேளு, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்காத.
அதுக்கு தான் வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ வாங்கம்மா. குடுமா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், விடுடி. அம்மா, ஐயோ, ரங்கநாயகி சொன்ன கேளு ரங்கநாயகி. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? நீங்க எல்லாம் கேட்டா அத்தை ஒன்னும் வாய் திறக்க மாட்டாங்க. கேக்குறவங்க கேட்டாதான் பதிலே சொல்லுவாங்க. வெற்றி, அம்மா, வெற்றி. ஏய், என்ன எது கத்திக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அம்மா, என்னம்மா அது? வாடா வந்து என்னன்னு கேளுடா. அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? பாருண்ணா. அம்மா, பாருங்க. என்னம்மா இதெல்லாம்? அம்மா, இதெல்லாம் விடுங்கம்மா. விடுறாடே. அம்மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடு வெற்றி. நீ என் வேலையை செய்ய விடுப்பா. அம்மா, இதெல்லாம் நீங்க பாக்குற வேலையாமா? அம்மா, முதல்ல தூக்கி போடுங்க. எந்திரிங்க, வாங்க, எந்திரிங்க. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வேலைதான்டா. இது மட்டும் கிடையாது. நம்ம வீட்டு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் கத்துக்கிறேன். இப்படி கத்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் பண்றேன் வெற்றி. அம்மா, ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாமா ஆச்சு? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தலையெழுத்தாமா? தலை எழுத்துதான் வெற்றி. என் தலை எழுத்துதான். டீயும் அத்தி கொடுக்கறான்ல, அந்த பையனுக்கு அம்மாவை பிறந்தா இதெல்லாம் செய்யணும்னு என் தலை எழுத்துதான். நீ மத்தவங்களுக்கு டீ போட்டு கொடுப்ப, அவங்க எச்சி கிளாஸ நீயே கழுவி வேற கொடுப்ப. கோடீஸ்வர வீட்டு பையனான நீயே இதெல்லாம் செய்யும் போது உன்னை பெத்த அம்மா நான் இந்த வீட்டையாவது பெருக்கி துடைக்கணும்ல, அதான நியாயம்? ஏய் ரங்கநாயகி, என்ன நீ சொல்லிட்டு இருக்க? வெற்றி டீ கிளாஸ் கழுவுனானா? அதை எப்ப நீ பார்த்த? எங்க பார்த்தா சொல்லு முதல்ல. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அந்த கொடுமையை எல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. சரி வெற்றி. சூப்பரா நடிக்கிறம்மா. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இட்லி வடை சட்னி எல்லாம் ரொம்ப பிரமாதம். நானும் நிறைய கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி டேஸ்ட் வேற எங்கேயும் இல்லம்மா. நான் நாளைக்கு வந்து தானமா வாங்கி சாப்பிடுறேன். வரட்டுமா? சக்தி ரெகுலர் கஸ்டமர் மாதிரி ரெகுலர் பிச்சைக்காரன் போல. விடுக்கா. என்னம்மா புதுசா கடை போட்டிருக்கீங்களா? வாங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? இட்லி எவ்வளவுமா? ஒரு இட்லி 8 ரூபாய் சார். ஒரு வடையும் 8 ரூபாய் சார். பூரி செட்டு பொங்கல்னா 30 ரூபாய் சார். ரேட் எல்லாம் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. டேஸ்ட் எல்லாம் எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்குமாமா? சார், மீனாட்சி மெஸ்ஸுங்கிறத ரொம்ப ஃபேமஸான கடை சார். அந்த கடையோட நடமாடும் பிரான்ச் தான் இது. அப்படியா? சரிம்மா, எனக்கு 2 இட்லி, ஒரு வடை, பொங்கல் பார்சல் கட்டுங்க. சரிங்க சார். இதே மாதிரி 15 பார்சல் வேணும். ஓ சார், இப்ப பண்ணிடுறேன் சார். சார், கேசரி சாப்பிடுங்க சார். மாணிக்கம் மேடம், என்னாச்சு? இதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம். சீக்கிரம் வா. சரிங்க மேடம். மா கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்கம்மா. மேடம் வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு வியாபாரம் இவ்வளவுதான்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கா யமுனாக்கா. நாளைக்கு இதை விட அதிகமா கொடுப்பான்னு நம்பிக்கையோட இருப்போம். யமுனா, சக்தி சொல்றதும் கரெக்ட் தான். படிப்படியா முன்னேறணும் யமுனா. அப்பதான் அந்த பணமும் அனுபவமும் நம்ம கிட்ட நிரந்தரமா தங்கும். தடாலடியா நம்ம கிட்ட வர பணம் வந்த வேகத்திலேயே காணாம போயிடும். அம்மா, நீ சொல்றது வார்த்தைக்கு வேணா அழகா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நம்பி ஏமாறும் போதுதான் அந்த வலி தெரியும். நீ இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறியே? உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், சக்தி இருக்கா, துர்கா இருக்கா. இத்தனை பேர் இருக்கிறப்பவே நீ விரக்தியா பேசுற. நான் முதல்ல டிஃபன் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்ல. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம தன்னந்தனியா வெறும் 70 இட்லிய தலையில சுமந்துகிட்டு தெரு தெருவா நான் விற்க போனேன். காலையில ஆரம்பிச்ச நட நல்லா உச்சி வெயில் மண்டைய பொழக்கிற வரைக்கும் ஊர் பூரா சுத்திக்கிட்டே இருப்பேன்.
ஆனா ஒரு இட்லிய கூட விக்க முடியல. இப்ப இது என்னன்னு சொல்றது? விதின்னு சொல்றதா, இல்ல என் போராத காலம்னு சொல்றதா? அம்மா, இவ்ளோ கஷ்டப்பட்டும் ஒரு இட்லி கூடவா விக்கல? ஆமா சக்தி, ஆனாலும் நான் தோத்து போகலையே. நம்பிக்கையோட அடுத்த நாள் நான் இட்லி எடுத்துட்டு போனேன். 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா இட்லியும் வித்து போச்சு. இதுக்கு காரணம் என்ன? என்னோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். முத நாளே யமுனா மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இது நடந்திருக்குமா? 2வது நாள் வியாபாரத்துல எனக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வில்லாம ஓடுறதுக்கு உத்வேகமா இருந்துச்சு. அந்த உத்வேகம் உனக்குள்ளேயும் இருக்கணும் யமுனா. சூப்பரா சொன்னமா. இந்த பாசிட்டிவ் தான் யமுனாக்கா மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா